மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மேகதாது அணை தடுப்போம், காவிரி ஆறை காப்போம், உழவர் மக்கள் வாழ்வாதாரத்தை மீட்போம் என்கிற கொள்கை முழக்கத்தோடு கடந்த 1ஆம் தேதி பிலிகுண்டுலுவில் புறப்பட்ட இந்த யாத்திரை பயணத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் சூழல் அநாகரிகமான முறையில் அரங்கேறிக் கொண்டிருக்கிற நிலையில் அனைவரும் அதை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை இல்லை காவிரி உரிமையை மீட்டெடுப்போம், அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்துவோம், மக்களை ஒன்றிப்படுத்தி வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த பயணத்தை ஒருங்கிணைத்திருக்கிற உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆலயமணி உள்ளிட்ட வருகை இருந்திருக்கிற உழவர் பெருங்குடி மக்களே, வர்த்தகர்களே, பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாட்டு அணை கட்டப்படுவையானால் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கி 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் அடியோடு பறிபோகும். காவிரி டெல்டா மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக காவிரி நீரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்பி சாகுபடி செய்யக்கூடிய 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியில் 60% பூர்த்தி செய்யக்கூடிய காவிரி பாசன பகுதி உணவு உற்பத்தி அடியோடு அழியும். எனவே ஒரு மனிதனுக்கு நல்ல காற்று, நல்ல குடிநீர், பாதுகாக்கப்பட்ட உணவு என்கிற தாரக மந்திரத்தை தனது அரசியல் கொள்கையாக முதன்மைப்படுத்தி இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த பயணம் இன்றைக்கு மேகதாட்டுவை உலக தமிழர்களுக்கு இந்த பாதிப்பை எடுத்துரைத்திருக்கிறது. இந்தியா முழுமையிலும் இந்த பயணம் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குகிற, இன்றைக்கு காவிரியின் தமிழக உரிமையை மீட்டெடுப்பதற்கு இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். இது ஒரு மாபெரும் மக்கள் பயணம், மக்களை ஒன்றுபடுத்துகிற பயணம். இந்த பயணத்தை இவர் மேற்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு மேகதாட்டு எங்கோ பின்னோக்கி சென்றிருக்கும். இவர் பயணத்தை துவக்கியது முதல் கர்நாடக அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையை பின்வாங்கி இருக்கிறார். இவருடைய கோஷங்கள், இவர் முன்வைக்கிற கருத்துக்கு ஊடகம் அன்றாடம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இவருடைய கருத்துக்கை சென்றடைந்திருக்கிறது. இந்த மேகதாட்டு அணையை தடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. அதற்கான ஒரு வெற்றிகரமான பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார். இன்னொரு பிரச்சனை, விவசாயியுடைய கடன். தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% இந்த கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த கருத்தை ஒட்டுமொத்த தமிழக ஓழோர் பெருமக்களுடைய குடும்பத்தின் தலைவியாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வறுமையை எடுத்துரைத்து மிக சிறப்பாக முதலமைச்சருடைய கவனத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள். என்னிடத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கு இருக்கிற மக்களவை உறுப்பினர் என்னோடு தொடர்பு கொண்டார். சௌமியா அன்புமணியினுடைய பேச்சை கேட்டீர்களா என்று கேட்டார். கேட்டேன், மகிழ்ந்தோம். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னேன். அவர் சொன்னார், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது ஒரு அரசியல் பாரம்பரியம், ஒரு மக்களுக்கான இன்றைக்கு போராளியை அவர் திருமணம் முடித்ததால் அவருடைய கருத்துக்கு ஒட்டுமொத்த உழவர் மக்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து அனைவருடைய கவனத்தை அவர் ஈர்த்திருக்கிறார். எனவே இன்றைக்கு முதலமைச்சர் மறுமரிசீலனை செய்வார் என்று எதிர்பார்க்கிற நிலையில் அதற்கு அச்சாரமிட்டவர் அருமை சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் இன்றைக்கு காவிரியின் மேகதாட்டை தடுப்பதற்கான ஒரு எழுச்சி பயணத்தை வெற்றிகரமாக பூம்புகாரில் நிறைவு செய்வதும் மரியாதைக்குரிய மருத்துவர்